வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்குது எக்ஸசைஸ் 3.6. ஏற்கனவே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். சேம் மெத்தட் தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இங்கே வந்து 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ட்ரா ரஃப் ஸ்கெட்ச் ஆஃப் த கிராஃப். அதுக்கப்புறம் இதுக்கு கிராஃப் வந்து நம்ம என்ன செய்யணும், வரையணும். ஃபஸ்ட் இந்த பாலினாமியலுக்கு எஃப்ஆஃப்எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. இந்த பாலினாமியல் என்ன செஞ்சுக்கோங்க, ஜிஆஃப்எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. எஃப்ஆஃப்எக்ஸ்னு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி செஞ்சோமோ அந்த ப்ளஸ் மைனஸ் பார்த்தோம்ல, எத்தனை ரூட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு, அதே மாதிரி இதில் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிவன் என்ன இருக்குன்னு பாருங்கள். எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 6ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எத்தனை சைன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ். எத்தனை நம்பர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது, இது ஒரு சேஞ்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது, 2 சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து எத்தனை இருக்குது, 2 இருக்குது. இப்போ மேக்ஸிமம் நம்மளுக்கு பாசிட்டிவ் ரியல் ரூட் எத்தனை கிடச்சிருக்கு, 2. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட். ரியல் ரூட் எத்தனை இருக்குன்னா 2. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து 2. இந்த எஃப்ஆஃப்எக்ஸை நம்ம என்ன எடுத்துருக்கோம், அந்த பாலினாமியலை சைன் சேஞ்ச் பண்ணி எஃப்ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுப்போம். ஸோ அது எப்படி எழுதான்னு பாருங்கள். இது போன கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம், அதே மெத்தட் தான். இப்போ எஃப்ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பேர் நம்ம என்ன செய்யணும், மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். இப்போ மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6. இப்போ நம்மளுக்கு ஆட் நம்பராக ஈவன் நம்பராக பவரில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து இது வந்து ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ பாசிட்டிவாக மாறிடும். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. இதில் எதுவும் நம்பர் சிம்பிள் சேஞ்ச் ஆகுதான்னு பாருங்கள். எத்தனை சைன் சேஞ்ச் ஆகுதுன்னு. இதில் எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து எத்தனை, 0. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் நம்மளுக்கு என்ன இருக்குது, 0. ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து கிடையாது நம்மளுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து என்னது, 0. இப்போ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து என்னது, 0. ஃபஸ்ட்டு நம்ம எஃப்ஆஃப்எக்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு உள்ள பாலினாமியலுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி ஜிஆஃப்எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 16. இதில் எந்த சேஞ்ச் இல்லை. இந்த 6 பேரில் என்ன இருக்குது, 16 இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், g(x) ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 16. இதில் எத்தனை நம்பர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது. ஸோ ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது, இது ஒரு சேஞ்சு. அடுத்து மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது, 2 சேஞ்சு. அப்போ இது என்னது, நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து மொத்தம் எத்தனை, 2. அதே மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து 2. பாசிட்டிவ் ரியல் ரூட் 2. இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், g ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ g ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு என்ன எழுதுவீங்க, g ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸுக்கு பேர் என்ன செய்யணும், மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும், ப்ளஸ் 16. அப்போது மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு, மைனஸ் மைனஸ் என்ன வரும், ப்ளஸ் 5x ப்ளஸ் 16. இப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம என்ன எழுது, எல்லாமே பாசிட்டிவ், நம்ம எழுதிக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன எழுதுவோம், போன கொஸ்டின் இந்த எஃப்ஆஃப்எக்ஸ் மைனஸ்க்கு என்ன எழுதணுமோ அதே தான். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து 0, நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து 0. நம்ம வந்து எழுதிட்டோம். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து 0 இருக்குது, நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட் வந்து 0 இருக்குது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு கிராஃப் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாலினாமியல் y ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாலினாமியல் y ஈக்குவல் டு எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x ப்ளஸ் 6. அடுத்த கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 16 வந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு கிராஃப் போடுங்க. இப்போது நம்ம y ஈக்குவல்னு எடுத்துருக்கோம். இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ இருந்தால் தான் கிராஃப் போட முடியும். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா -1 0 1 2 3 இது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூலாம் எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த ஒய்யோட வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ -1ன்னு போடணும். இது நம்ம செஞ்சு பார்க்கணும். -1ன்னு போட்டால் எப்படி வரும், -1 ஸ்கொயர்டு.
அடுத்து மைனஸ் 5 இன்ட்டு -1 ப்ளஸ் 6. இப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் +1, மைனஸ் மைனஸும் +5 வரும். அடுத்து என்னது +6. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 5 + 1 6, 6 + 6 12. அடுத்து 0 போடுங்க. எக்ஸ் ஃபுல்லாக 0 ஆயிரும், இங்கேயும் எக்ஸ் ஃபுல்லாக 0 ஆயிரும். இது உள்ள வேல்யூ என்னது 6. அடுத்து 1ன்னு இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதில் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி எழுதுங்க. y = நான் எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறேன்னா 1ன்னு போட போகிறேன். ஏற்கனவே கொஸ்டின் என்ன இருக்குது? x² - 5x + 6ன்னு இருக்குது. இதில் எக்ஸுக்கு பதில் 1 போட போகிறேன். 1² - 5 × 1 + 6. இப்போ 1² கேன்சல் ஆனது 1, 5 × 1 5 தான். அப்போ -5 + 6. 6 + 1 எவ்வளவு? 7. 7 - 5க்கு வேல்யூ எவ்வளவு? 2. அந்த 2 தான் இங்கே எழுதுவோம். அடுத்து எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும்? 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். இதில் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். y = எக்ஸுக்கு பதில் 2 போட்டால் 2² -5 × 2 + 6. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 -5 2s are 10 + 6. இப்போ 4 + 6 எவ்வளவு? 10. 10 - 10க்கு வேல்யூ எவ்வளவு? 0. அந்த வேல்யூ என்னது? 0. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் நான் 3 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ y = இந்த இதில் எக்ஸுக்கு பதில் 3ன்னு போடுங்க. 3² -5 × 3 + 6. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 -5 3s are 15 + 6. இப்போ 9 + 6 எவ்வளவு? 15. 15 - 15 ஆன்சர் என்னது? 0. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 0. இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் போடணும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ வந்து என்ன செய்யுங்க? ஒரு ரஃபாக ஒரு கிராஃப் போடுங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு எது வரைக்கும் வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். -1 0 1 2 3. இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். -2 எடுத்துக்கலாம், இங்கே 4 எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி எழுதணுமோ எழுதிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது -1 3 வரைக்கும் எடுத்துருக்கேன். இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு ரஃபாக ஒரு கிராஃப் போடுவோம். இப்போ நம்மளுக்கு இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இது வந்து 0, இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இங்கே -x, இது கீழே உள்ள வேல்யூ என்னது? -y. ஓகே, இப்போ நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 3 வரைக்கும் பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ -1. இப்போ நான் இது வந்து இது 0 நடுவில் 0, இது 1, இது 2, இது 3ன்னு எடுத்திருக்கேன். இங்கே நெகட்டிவ் வேல்யூ வந்து இருந்துச்சு -1. அதே மாதிரி ஒய்க்கு ஆன்சர் எல்லாமே பாசிட்டிவ் 12 வரைக்கும் போகுது. ஸோ நான் 2 2வாக கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 2வாக எடுத்துக்கோங்க. இல்லை 12 4 4 எடுத்துக்கோங்க. 4 8 12. ஓகேவா? இப்போ கிராஃப் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? -1. எக்ஸுக்கு -1, ஒய்க்கு 12. இப்போ எக்ஸுக்கு -1 தான் இருக்குது, ஒய்க்கு வந்து என்னது 12. அப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 6. எக்ஸுக்கு 0னா இந்த வேல்யூ இந்த இருக்குது. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 6. அப்போ இங்கே 4 வரைக்கும் இருக்குது. 2க்கும் 8க்கும் நடுவில் தான் என்னது 6 இருக்கும். இப்போது எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 6னா இந்த பாயிண்டில் வரும். அடுத்து பாருங்கள். எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2. எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2னா இதில் பாதி, 4க்கு பாதி தான் என்னது 2. அப்போ இந்த இடத்துல 2. எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2. அடுத்து பாருங்கள். எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 0. எக்ஸுக்கு 3ஆக இருக்கும்போதும் 0. அப்போ 2வும் 3யும் என்னது 0, ஒய்க்கு வந்து 0. இப்போ இந்த பாயிண்டில் வரும். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி ஜாயின் பண்ணி போட்டுக்க வேண்டியதான் அந்த கிராஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? இதே மாதிரி கிராஃப் போடணும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். y = x² - 5x + 16. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸு ஒய் ரெண்டு வேல்யூ வேணும். ஸோ அதே மாதிரி நான் எக்ஸுக்கு -1 0 1 2 3 வரைக்கும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி செஞ்சு பார்ப்போம். இப்போது y = என்னது? x² - 5x + 16. இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் -1 போடுறேன். அப்போ என்ன எழுதுவோம்? -1² -5 × எக்ஸுக்கு பதில் என்னது? -1 + 16. மைனஸ் ஸ்கொயர் பண்ண என்னது? ப்ளஸ். அப்போ 1² 1 தான். -(-) +5 + 16. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 16 + 1 17 + 5 வந்து ஆன்சர் என்னது? 22. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? நம்ம 22ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இதே ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதில் என்ன செய்யணும்? 0ன்னு போடணும். இப்போ y = இங்கே x² என்னது? 0. -5 × 0 0.
இப்போது ப்ளஸ் 16 மட்டும் இருக்குது. ஸோ அந்த 16 மட்டும் இந்த வேல்யூ ஜீரோக்கு பேர் என்னது 0 இருக்கிற இடத்துல ஒய்யோட ஆன்சர் 16. அடுத்து எக்ஸுக்கு பேர் என்ன செய்யுங்க 1ன்னு போடுங்க. இப்போது ஒய் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் என்னது 1 தான். மைனஸ் 5 × 1 5 ப்ளஸ் 16 16 + 1 17 மைனஸ் 5 ஆன்சர் என்ன வரும் 17 இந்த 5 போச்சுன்னா 12. அந்த 12 அந்த 1க்கு நேரம் எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸுக்கு பதில் 2ன்னு போடுங்க. இதில் 2ன்னு போடுங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் மைனஸ் 5 × 2 ப்ளஸ் 16 இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும் 2 போடணும். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணது 4 மைனஸ் 5 2 சார் 10 ப்ளஸ் 16 16 + 4 எவ்வளவு 20 மைனஸ் 10 ஆன்சர் என்னது 10 20 10 போச்சுன்னா என்னது 10. இப்போ நம்மளுக்கு 2 எக்ஸுக்கு 2ன்னு போட்டால் ஒய்யோட ஆன்சர் என்னது 10. அதே மாதிரி 3ன்னு போடுங்க இதே ஈக்குவேஷனில். ஒய் ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பேர் என்ன செய்யணும் 3ன்னு போடணும். இப்போது 3 ஸ்கொயர்டு மைனஸ் 5 × 3 ப்ளஸ் 16 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் 5 3 சார் 15 ப்ளஸ் 16 ஆன்சர் என்ன பாருங்கள் 16 + 9 எவ்வளவு 25 மைனஸ் 15 25 15 மைனஸ் பண்ண என்ன வரும் 10. இப்போ 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது 10 வருது. ஸோ இதுக்கு வந்து ரஃபாக ஒரு கிராஃப் வந்து போட்டுக்கோங்க. ஓகே இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ பாருங்கள். எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன எடுத்தோம் -1 இது வந்து எக்ஸோட வேல்யூ. ஒய் மைனஸ் எக்ஸு கீழே வந்து மைனஸ் ஒய். இங்கே -1லேருந்து 1 இது வந்து 0.1 2 3 வரைக்கும் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளேயே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸுக்கு நான் என்ன எடுக்க போனால் 5 5 எடுக்கலாம் அல்லது 10 கூட எடுத்துக்கலாம். நான் 5 5 எடுத்துக்கிறேன். 5 10 15 20 அப் டு எக்ஸெட்ரா போகும். ஓகே மார்க் பண்ணுங்கள். இப்போ -1 22 இப்போ -1 இந்த இருக்குது 22 இங்கே மேலே வரும். ஸோ 22 மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 0 16 எக்ஸுக்கு 0 16 ஒய்க்கு வந்து 16 ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. அடுத்து எக்ஸுக்கு 1 ஒய்யோட வேல்யூ வந்து 12 அப்போ 10க்கு மேலே வரும் 12. நெக்ஸ்ட்டு 2 எக்ஸுக்கு வேல்யூ 2 ஒய்க்கு வேல்யூ வந்து என்னது 10 அப்போ இந்த இடத்துல வரும். 3க்கு என்னது தான் 10. ஸோ இந்த கிராஃப் வந்து எப்படி போகும்னா இப்படி போகும். ஸோ ரஃபாக கிராஃபும் போட்டுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க.